இந்த உலகத்தில் பைத்துல் ஹரம் மஸ்ஜிதுல் ஹரம்ல இருந்து அக்ஸாவுல இருந்து நேரடியா மேலண்டா அந்த இடத்தை பிடிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஹல்துல் மஸ்ஜித், நான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் நுழைந்தேன் என்றாங்க. அந்த மஸ்ஜிதுக்குள் நான் நுழைந்தேன். அங்க நபிமார்களுடைய கதைகள் வருகிறது, நிறைய செய்திகள் நீங்கள் போய் பார்க்கலாம், புகாரில இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிடிச்ச சந்தோஷம், எல்லாரும் வந்துட்டாங்க. அன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு பிலால் இப்னு ரபா சந்தோஷமாக இருந்த ஒரு நாள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்றைக்கு அவர் சொல்லிவிட்டார், நான் அசான் சொல்ல போகிறேன். இதுவரைக்கும் அசான் சொல்லாதவர் நான் அசான் சொல்ல போகிறேன் என்று சொல்லிவிட்டார். அவர் இப்பொழுது அசான் சொல்லுகிறார். சாதாரண ஒரு நாட்டை பிடித்தால் நமக்கு என்ன வரும்? கொண்டாடுவோம். இன்னைக்கு பாட்டி, இன்னைக்கு ஜொலியா இருப்போம். ஏன்னா உங்களுக்கு குடிக்க தெரியாதா? குடி என்றால் என்ன என்பதை இந்த உலகத்தில் குடிக்கிறவர்களுக்கு பாடம் நடத்துவார்கள். குடிதான் வாழ்க்கை. விபச்சாரம் என்ற என்னென்று சொல்லிக் கொடுப்பார்கள். அவருடைய இன்பங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரியும். இந்த உலகத்தில் இவர்கள் சொல்ற இன்பத்தை தாண்டி அதில் இன்பம் கண்டார்கள். ஆனால் அதெல்லாம் தாண்டினார்கள். ஏனென்ற அல்லாஹ்வுடைய ஈமானை கல்புக்கு அலாக்கினான். அவர்களுடைய அந்த பாவங்களை வெறுக்க செய்தார்கள். இப்ப பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அசான் சொல்றாங்க. அந்த அசான்ல என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அமீருல் முஃமினீன் அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. ஒட்டுமொத்த பேரும் அழுகிறாங்க. சிரியாவை பிடிச்சது அவங்களுக்கு மறந்துட்டு. சுப்ஹானல்லாஹ், ஒரு ஊட கட்டினா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் வரும். அந்த ஊட குடி போறங்க எவ்வளவு சந்தோஷம் வரும். புனித மண்ணை பிடித்திருக்கிறோம், தீனுல் இஸ்லாத்தை கொடுக்கிறோம், லா இலாஹா இல்லல்லாஹ்வை கொண்டு போய் சேர்க்கிறோம். இதை விட என்ன சந்தோஷம்? பிலால் இப்னு ரபாவுடைய அசானுக்கு எல்லோரும் ஏன் அழுகிறார்கள்? அஸ்ஹாபுன் நபி ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் அழுகிறார்கள். ஏன் அழுகிறார்கள் தெரியுமா? இந்த குரல் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிற நேரம் பெருமானார் பள்ளிக்குள் நுழைந்து அவர்கள் சப்பை சீர் செய்து தொழுவிக்கிற அந்த காட்சி அவங்க கண்ணு முன்னாடி வந்துச்சு. இந்த துனியாவே அவங்க காலில் கொட்டினாலும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்ந்த வாழ்க்கை, அவரோடு கடந்த நிமிடங்கள் அவர்களால் மறக்க முடியாமல் இருந்தது. அது கல்புக்கு மிக வேதனையாக இருந்தது. நான் வல்லாஹி பண்ணி சொல்கிறேன், நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மரண செய்தியை நான் எத்தனையோ வாட்டி படித்துக் கொண்டே போகிறேன். புத்தங்கள் கண்ணீரால் நடையுமே தவிர அதை கடந்த ஒரு முஸ்லிமுக்கு போக முடியாது. அவ்வளவு கஷ்டம். 10 வருஷத்துக்கு முன்னாடி குடும்பத்தோடு மௌத்தாரி பறிப்ப ஃபீலிங் இல்லை எங்களுக்கு. அவர் மௌத்தாகி 10 years, 1400 years மௌத்தாகி இன்றைக்கு மௌத்துமாறு ஒரு ஃபீலிங் அல்லாஹ் வச்சிருக்கிறார். வரஃபஅனா லக திக்ர, நபி உங்க புகழை நாங்க மேலேத்துவோம் என்றார். நான் எதை சொல்ல வர்றேன்டா, அவ்வளவும் வந்தாலும் அவங்க கல்புல பழச மறக்கல்ல. ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு வந்து எங்களை சப்புல நிப்பாட்டுற அந்த காட்சி, பிலாலுடைய அசானுடைய ஓசையோட ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சத்தம், இதெல்லாம் அவர்களை தேம்பி 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 அள வைத்து விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் அதாவது கல்புல ஏற்படுற மாற்றம். சொத்தா ரப்பான்னு கேட்டீங்கன்னா, ரப்புன்னு நீங்க என்னைக்கு தீர்மானிக்கிறீங்களோ அன்றைக்கு நீங்க நன்றி செலுத்துறீங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அது கடுமையான ஒரு காலம், கடுமையான பஞ்சம். ரசூலுல்லாஹ் கையில பணமே இல்லை. 29 நாட்கள் ரசூலுல்லாஹ் தன் மனைவிமார்களோட பிரிஞ்சு. ஏன் பிரிகிறாங்க? மனைவிமார்கள் கொஞ்சம் பொருளாதாரத்தை கேட்கிறாங்க. அவங்க கேட்கிறாங்க, யார சொல்லலாம், போதாது, வாழ கஷ்டம். அல்லாஹ் சொல்லிட்டான், நிஜமா அவங்க நிறைய சாப்பிட்டு கேட்கல. ஆயிஷா நாங்க சொல்லுவாங்க, நான் மெல்லிந்து இருப்பேன். ஒரு தடவை ஆயிஷா நாங்க அழுகிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மூத்துக்கு மிச்ச காலத்துக்கு பிறகு சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கு. இந்த எந்த சாப்பாடையும் ரசூலுல்லாஹ் சாப்பிட்டதே இல்லைன்னு அவர்கள் அழ ஆரம்பிக்கிறாங்க. பெருமானார் காணாத சாப்பாடை நான் காண்றேனே அழுகிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன். 29 நாட்கள் மனைவிமார். அல்லாஹ் சொல்றான், இவங்களுக்கு நபியே நீங்க கொடுக்கிறது இவ்வளவுதான், இதுக்கு மேல ஏலாது, தலாக் பண்ணுங்க, அவங்களோட பிரிஞ்சிருங்க நபி. அல்லாஹ் சொல்ற. ரசூலுல்லாஹ் எவ்வளவு நல்லவர் என்று பார்க்கிறதுக்கு இது மிக பெரும் ஆதாரம். ரசூலுல்லாஹ் திருமணம் முடிச்ச ஒரு மனைவி ரசூலுல்லாஹ் விட்டு போகல. உலகத்துல நீங்க உங்க வைஃபுக்கு 3 கிழமை சாப்பாடு கொடுக்காம இருந்தீங்கன்னா சொல்லுவாங்களே, இந்த கல்யாணம் முடிக்க முன்னாடி லுணுய் பத்துய் கமுக்கோர் அத்தரங்க, அதாவது உப்பையும் சோறையாக அந்த பாட்டு படிப்பாங்க, உப்பையும் சோறையும் திண்டாவது நிப்போன்னு. கொடுமை, அதுக்கு பிறகுதான் மற்ற உணர்வுகள் எல்லாம் வரும். பசியுடைய கொடுமை அது வந்துட்டா மற்ற எவனுக்கு எந்த மரியாதை இருக்காது. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் முழுக்க தன் வயிறை பட்டினி போட்டவர். அவர்கள் ரசூலுல்லாஹ்வை விடவே இல்லை. இதுக்கு மேலே பட்டினியா? உங்க வீட்டு பெண்களை நீங்க பட்டியல வச்சா நீங்க பட்டியல இருந்தா உங்களுக்கு அது தெரியும். இது நீங்க சைக்காலஜி டீப்பா போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க யாருமே விடல. ஆனா அன்றைக்கு ரசூலுல்லாஹ் சந்திக்க வர்றாங்க உமர் பின் கத்தாப். எதுக்கு வர்றாங்க?
கடுமையான பஞ்சம். அவங்க மகள் அப்சா ரலியல்லாஹு அன்ஹா நிக்கிறாங்க, திருமணம் முடிச்சு கொடுத்திருக்கிறாங்க உம்மஹாத்துல். அதனால அதை பேச வர்றாங்களா, எதையோ பேச வர்றாங்க. வந்தவர் உட்கார்றார், பெருமானார் சாஞ்சி நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மேல் ஆடை இல்லை, கீழே ஒரு வேஷ்டி மாதிரி ஒன்று போட்டிருக்கிறாங்க. உமர் பின் கத்தாப் வந்த உடனே உட்கார்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மேல எழும்புறாங்க, எழும்பினா கீழே ஆடையை சரி செய்து கொள்றாங்க. சரி செஞ்சு உட்கார்றாங்க, மேல எந்த ஆடையும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய மேல பார்க்கிறாங்க. பார்த்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே வீட்டுல கண்ணை கொண்டு போயிட்டு தேம்பி தேம்பி அழுகிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களாம் அழுவாங்களான்னு நீங்க யோசிப்பீங்க. அப்படி கடுமையான நின்றவர், அவரை எவ்வளவு ரசூலுல்லாஹ் நேசிச்சிருந்தார், அவர் ரசூலுல்லாஹ் எவ்வளவு நேசிச்சிருந்தது நடக்கும். அழுகிறாங்க. ரசூலுல்லாஹ் எழும்பி திடீரென்று, கத்தாப்புடைய மகனே ஏன் அழுகுறீங்க? அழாதீங்கன்றாங்க. அழாதீங்க, ஏன் அழுகுறீங்க? என்ன பேச வந்தீங்களோ அதை மறந்துட்டார். அவர் தேம்பி தேம்பி அழுகிறார். அவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் கிஸ்ரா கைசர் இவங்களோட பலசுகள் எல்லாம் என்ன, அங்க போவாங்க ஷாமுக்கு, அவங்க அவங்கள சூழ்ந்து, அதாவது ஃபுட்ஸ் வச்சிருக்கிறாங்க, நிறைய ஐட்டங்கள் வச்சிருக்கிறாங்க. அந்த மன்னர்கள் என்ன வாழ்க்கை வாழ்றாங்க. யார சொல்லலாம், நீங்க இங்க நபி யார சொல்லலாம், நிஜமா மதீனாவுடைய தலைவர், உங்களை இந்த நிலைமையில பார்க்க என்னால முடியாது யார சொல்ல, மன இடம் கொடுக்குறீங்க. இந்த ரசூலுல்லாஹ்வுடைய மேனி செவந்தது அப்படியே அச்சு நிக்குது. ஈச்சமரம் கைதால செய்யப்பட்ட அந்த சைடுல அப்படி படுத்தது அப்படியே நிக்குது. நின்றால் அந்த பக்கத்துல கண்ணு கொண்டு போனா ஒரு சின்ன பை கோதுமை கொஞ்சம் இருக்குது, வீடு முழுக்க காலியா இருக்குது, ஒண்ணுமே இல்ல ரசூலுல்லாஹ் வீட்டுல. அவங்க நாட்டு ஜனாதிபதி அவர் கேட்கிறார், பக்கத்து ஜனாதிபதி ரோம பேரரசு ஜனாதிபதி பாரசீகம், அதான் கிஸ்ரா கைசர், அவங்க ரெண்டு பேரையும் காட்டி அவங்க உட்கார்ந்து அவங்கள சூழ்ந்து சாப்பாடுகளும் உணவு தட்டுகளும் அந்த ஃபுட்ஸ்களும் எல்லாமே இருக்குமே. யார சொல்லலாம், நீங்க ஏன் யார சொல்ல இப்படி வாழ்றீங்கன்னு கேட்கிறேன். யார்? நான் சொல்றேன், அமீருல் முஃமினீன் உமர் பின் கத்தாப். அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு உலகத்திலே ஒரு மிக அற்புதமான ஆட்சி செய்தவர். அவர் ரசூலுல்லாஹ்ட்ட பாடம் பட்டுக் கொள்கிற இடம் இது. அவர் கேட்கிறது என்ன தெரியுமா, உங்களுக்கு என்ன வேணும்? அவர்கள் சாப்பிடாம ரசூலுல்லாஹ்வை அழகு பார்ப்பார்கள், பெருமானார் கத்தனையும் கொடுப்பார்கள். ரசூலுல்லாஹ் என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? உமர் என்ன கேட்டாங்க? நீங்க பொருந்தி கொள்ள மாட்டீங்களான்னு கேட்டாங்க. எதை நீங்க பொருந்தி கொள்ள மாட்டீங்களா? அல்லாஹ் எங்களுக்கு ஆகிராவை தந்து அவர்களுக்கு துனியாவை கொடுத்திருக்கிறான், நீங்க ஆகிராவை பொருந்தி கொள்ள மாட்டீங்களா? நான் யார சொல்லலாம், நான் பொருந்து கொள்வேன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சரி உமர் எனக்கு ஒரு பந்தனி மெத்தையை போட்டுட்டு போங்க சொல்லுங்க சஹாபாக்களுக்கு எல்லாம் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நன்றி செலுத்துதலை எப்படி செலுத்தினார்கள். வாழ்க்கையில் அவ்வளவு பிரச்சனை வருகிற நேரம் ரப்பை புரிந்தவர்கள், பிரச்சனைக்காக அல்லாஹ்வை ஏசவில்லை, இன்னும் இன்னும் நெருங்கினார்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்னை உங்களை நெருக்க வேண்டும் அப்படி. ஏனென்றால் அடிக்கொரு முறை ஞாபகப்படுத்துங்கள், இந்த வாழ்க்கை எந்த நாளும் இப்படி நிற்காது. இன்றைக்கு நாம் பள்ளியிலே இருந்து பேசுகிறோம், வல்லாஹி இன்னும் கொஞ்ச நாளில் நாம் பூமி அடியில் போய்விடுவோம் கபரிலே. இதுக்கு இன்னொரு ஜெனரேஷன் வந்து பள்ளிக்கு மேல் பேசுவார்கள். 1950 இருந்தவர்கள், 1910 இருந்தவர்கள் இன்றைக்கு ஒருவர் கூட பள்ளியிலே இல்லை. அவர்கள் கபர்களில் எங்களுக்கும் அப்படி ஒரு காலம் வரும் அல்லாஹ்வுடைய இல்லையா. அதற்கு முன்னாடி எங்க ரப்பு எங்களுக்கு தந்திருக்கிற நிஅமத்துகளை எண்ணுகிற இரவுகளாக பகல்களாக அவனுக்கு ஷுக்ர் செய்கிற கல்பால அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடிய பகல்களாக இரவுகளாக இவைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்களை தூக்கி கொண்டு போவார்களை கபர்களை வைக்குவதற்கு அதுவரைக்கும் நாம் தாமதப்படுத்தினோம், நாம் தோத்து விட்டோம் என்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலான் ஒரு அருமையான ஒரு காலம். சுப்ஹானல்லாஹ், இஸா ஜாஅ ரமலான், ரமலான் வந்து விட்டால் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah வ குல்லிகத் வலாலக்கும் தஷ்குரூன். அல்லாஹ்வுக்கு நீங்கள் தக்பீர் சொல்ல வேண்டும் என்பதற்கு, அவனை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்கும், நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்கும் ஈத்தா ஈத்தாங்கிறான். வலி துக்மிலுல் ஈத்தத, ஈத்தாவை நீங்கள் பூர்த்தி செய்வதற்கு. எந்த ஈத்தா? 1 2 3 4. அல்லாஹ் ஜன்னாவுடைய வாசலை திறந்து கூப்பிடுறான், வாங்கப்பா ஜன்னாக்கு வாங்கப்பா. அந்த உணர்வோட நின்றோமா? இந்த உணர்வுகள் வரணும் என்றால் நாம் அல்லாஹ்வுக்கு நெருங்கணும், அல்லாஹ் புரியணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லுவது என்ன என்ற பாடத்தை புரிந்து, சின்ன சின்ன விஷயங்கள் அல்ல, அல்லாஹ் செய்கிற அத்தனையுமே பெரிய விஷயங்கள் தான். நீங்க போய் இன்னைக்கு உட்கார்ந்தா உங்க சாப்பாடே மிக பெரும் அற்புதம், நீங்க எடுக்கிற மூச்சு மிக பெரும் அற்புதம். இவையெல்லாம் உணர்ந்து பார்த்து ரப்புக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக மாறுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்னுடைய பாவத்தை உங்களுடைய பாவத்தை மன்னிப்பானாக, என் பேச்சுள்ள பிள்ளைகளை மன்னித்தருள் புரிவானாக.
لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك.